செய்திகள். மதுரை அவனியாபுரம் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மதுரை அவனியாபுரம் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கௌரவகுமார், மதுரை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வெங்கட்ரமணன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக தீ வேகமாக பரவி வருவதாலும் காற்றின் வேகம் அதிகரிப்பதாலும் அவனியாபுரம் வெள்ளக்கல் பெருங்குடி முத்துப்பட்டி சிந்தாமணி வரை ஒரே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சனிக்காவடி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சனிக்கவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ இலங்கை அம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயங்களின் கோவில் நிர்வாகிகள் தலைமையில் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் புனராவர்த்தன ஜீரோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இதில் சனிக்கவாடி கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் 50ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் 50ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு 627 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விஸ்வநாதன், முதல்வர் ஜோசப் விஜய் ஒப்புதலோடு அரசு பெண்கள் கலைக்கல்லூரி விரைவில் கொண்டு வரப்படும். அதேபோல் இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பது குறித்தும் மாணவர்கள் தங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது குறித்தும் அமைச்சர் விஸ்வநாதன் பேசினார். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் சேர்ந்த தாளமுத்து நகர் சேகரம் தூய இமானுவேல் ஆலயத்தில் சபை மக்கள் ஆலய ஆராதனை முடித்தவுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தூத்துக்குடி நசரேத் திருமண்டலத்தில் சேர்ந்த தாளமுத்து நகர் சேகரம் தூய இமானுவேல் ஆலயத்தில் சபை மக்கள் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதைத் தொடர்ந்து கிறிஸ்டோபர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, சேகரம் மன்ற தேர்தலில் தோல்வியடைந்த ஆபிரகாம் மற்றும் அவரது கூட்டாளி அருள் ஜெகன் இருவரும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை செயல்பட விடக்கூடாது என்ற நோக்கத்தில் தேர்தலுக்கு முந்தைய அவர்கள் நிர்வாகத்தில் இருந்த காலத்தில் 13 மாத கால சபை மக்களின் முழு காணிக்கை பணத்தையும் வசூல் செய்து இதுவரை வரவு செலவு கணக்குகள் காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரியில் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KB முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளருடன் பேசிய KB முனுசாமி, அதிமுக தாவேக இரண்டும் இணையும் என ஆதவ் அர்ஜுனா பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். கோவையில் மருத்துவ குறியீட்டு பயிற்சிக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. மருத்துவ குறியீட்டு துறையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி உதவித்தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தாட் ஃப்ளோஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி சார்பில் வெற்றி 108 என்ற சமூக அக்கறை திட்டம் துவக்க விழா கோவையில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் திறமையும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களை அடையாளம் கண்டு மருத்துவ குறியீட்டு பயிற்சிக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதை அடிப்படையாக கொண்டு கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற வெற்றி திட்டத்தை கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீகிரி பிரசாத் துவக்கி வைத்தார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பத்திரிகையாளர்களுடன் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விவாதம் குறித்து விவரித்தார். மேலும் பத்திரிகையாளர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பவன் பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடியவன் நான் என்றும் தெரிவித்தார். பின்னர் அதிமுகவும் திமுகவும் டிவிகேவிற்கு எதிராக கைகோர்த்து இருப்பது தொடர்பான கேள்விக்கு அதிமுகவிற்கு திமுக ஆதரவு அளித்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மை என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் என்றும், மேலும் அவ்வாறு எடுத்திருந்தால் அதைவிட பெரிய அரசியல் மோசடி இருக்காது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் அருகே 550 கிலோ குட்கா பிடிபட்டது.
பெங்களூரிலிருந்து கண்டெய்னர் லாரியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் உள்ள போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் தண்ணீர் பாட்டிலுக்கு நடுவே தடை செய்யப்பட்ட 550 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது லாரி ஓட்டுநர் பெரம்பலூரை சேர்ந்த சுப்பிரமணி என்பதும் பெங்களூரிலிருந்து தேனிக்கு குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி செல்வதும் தெரிய வந்தது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள பி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் போதையில்லா பொள்ளாச்சி முதல் மாநில மாநாடு வருகிற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நாகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகிற 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடைபெற உள்ள மாநாட்டிற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 25க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்று கலந்து கொள்வது என்றும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் நாகை மாவட்டத்தில் வருங்காலங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவது மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த ராஜேஷ் பாலாஜி, கதிரவன், சிந்துஜா, மாரீஸ்வரன், மணிகண்ட பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் கண்ணதாசன் நகர் கிளை சார்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு மார்க்க விளக்க கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் கண்ணதாசன் நகர் கிளை சார்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு மார்க்க விளக்க கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் ஜலாலுதீன் தலைமையுடன் ஆரம்பமான மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் மாவட்ட பேச்சாளர் அமீன் அவர்கள் இளைஞர்களின் சீர்கேடும் இஸ்லாமிய தீர்வும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். மேலும் இதில் மதுரை மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். சென்னை எழும்பூர் தனியார் நட்சத்திர விடுதியில் உலக கராத்தே ஃபெடரேஷன் அமைப்பின் சார்பில் இந்திய கராத்தே சங்கம் சார்பில் கராத்தே கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை எழும்பூர் தனியார் நட்சத்திர விடுதியில் உலக கராத்தே ஃபெடரேஷன் அமைப்பின் சார்பில் இந்திய கராத்தே சங்கம் சார்பில் கராத்தே கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஜப்பான் நாட்டின் கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி செய்து வரும் நோடா கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட கராத்தே கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் கராத்தே குறித்த உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு நுணுக்கங்கள் கராத்தே மாணவ மாணவியர்களுக்கு விளக்க அம்மாபேட்டையில் தாவேகா சார்பில் 300 தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. உலக உழவர் தினத்தை முன்னிட்டு அம்மாபேட்டையில் வடக்கு மாவட்ட மத்திய ஒன்றிய கழகம் தாவேகா சார்பில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா காய்கறி விதைகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி கழக நிர்வாகி ஜி.கே. பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலி தலைமை தாங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் ஒருங்கிணைந்த ஒன்றிய பொறுப்பாளர் டாக்டர் டி.ஆர்.எம். சசி முன்னிலை வகித்தார். சக்கர வடிவில் நின்று 1000 சிலம்ப மாணவர்கள் பங்கேற்ற உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. ஈசன் சிலம்பாலயா சார்பில் 1000 சிலம்பம் பயின்ற சிறுவர் மற்றும் சிறுமிகள் இணைந்து சக்கர வடிவில் சிலம்பாட்டம் விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வு தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. மேலும் இதனை மதிப்பீடு செய்வதற்காக பல உலக சாதனைகள் படைத்தவரும் உலகளாவிய சாதனை பதிவு மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் நிறுவன தலைவருமான பாபு பாலகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் அவர் ஈசன் சிலம்பாலயா மற்றும் நிகழ்வில் பங்கேற்ற சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள பள்ளி வாகனத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திடீர் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவ்வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தி உள்ளே சென்று சோதனை நடத்தினார். பின்னர் மாணவர்களை அழைத்து வந்து பேருந்து மற்றும் வேன்களில் அவசரகால வெளியேறும் வசதி உள்ளதா எனவும் பின்னர் மாணவர்களை அழைத்து வந்து பேருந்து மற்றும் வேன்களில் அவசரகால வெளியேறும் வசதி உள்ளதா எனவும் உதவியாளர் இருக்கிறாரா என்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் 2012 படி அனைத்து விதிகளும் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்றும் நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். திருப்பூரில் சிவில் என்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் 21வது கட்ட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி 10ஆம் தேதி துவக்கப்பட்டுள்ளது.
திருப்பூர் சிவில் என்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக கன்ஸ்ட்ரோ மெகா 26 என்ற தலைப்பிலான கட்டிட கட்டுமான பொருட்களின் கண்காட்சி வருகிற 10ஆம் தேதி திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சிவில் என்ஜினியர் அசோசியேஷன் தலைவர் ஜனார்த்தனன் மற்றும் கண்காட்சி தலைவர் ராஜு, திருப்பூரில் 21வது கட்டட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி வரும் 10ஆம் தேதி தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடக்கிறது என்றும், இந்த கண்காட்சியில் தமிழகம் மற்றும் இந்தியாவில் உள்ள கட்டிட கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் சிறந்து விளங்கும் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணிப்பள்ளம் கிராமத்தில் உள்ள குளத்தில் வண்டல் மண் எடுக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மணிப்பள்ளம் கிராமத்தில் உள்ள 7 ஏக்கர் பரப்பளவிலான பெரிய குளத்தில் பொதுமக்கள் சார்பில் குளம் தூர்வாரப்பட்ட நிலையில் பாதி பணிகள் நிறைவடைந்தது. இந்நிலையில் திடீரென்று குளத்தை தூர்வாரி வண்டல் மண் எடுப்பதற்கு மயிலாடுதுறை கோட்டாட்சியர் தடை விதித்தார். இதனை அடுத்து கோடை காலங்களில் தங்கள் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் இருக்கும் ஒரே நீர் ஆதாரத்தை தூர்வார அரசு அதிகாரிகள் தடை செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பள்ளம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆலோசனை கூட்டம் மற்றும் இணைப்பு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆலோசனை கூட்டம் மற்றும் இணைப்பு விழா மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் சுந்தரலிங்கம், செங்குட்டுவன், மூலப்பாக்கம் குமரன், ராதிகா, விஜயா முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். வாழப்பந்தல் வகீதாவாச்சலேஸ்வரர் கோவில் அருகே உள்ள மாட்டிறைச்சி மற்றும் சிக்கன் கடைகளை அகற்றக் கோரி இந்து முன்னணியினர் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அருகே உள்ள வாழப்பந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தர்ம சம்பர்தினி உடனுரை வகீதாவாச்சலேஸ்வரர் திருக்கோவில் அருகே செயல்பட்டு வரும் மாட்டிறைச்சி மற்றும் சிக்கன் கடைகளை அகற்ற கோரி இந்து முன்னணி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் அந்த கடைகளில் இருந்து வெளியேறும் இறைச்சி கழிவுகளை காக்கைகள், நாய்கள் உள்ளிட்ட பறவைகள் மற்றும் விலங்குகள் கோவில் வளாகத்திற்குள் கொண்டு வந்து வீசுவதால் கோவிலின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கோவிலின் புனித தன்மையை பாதுகாக்கும் வகையில் கோயிலை ஒட்டியுள்ள மாட்டிறைச்சி மற்றும் சிக்கன் கடைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் இந்து முன்னணி சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலக தோல் நோய் ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவில் சனா கிளினிக் மற்றும் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி கிளப் இணைந்து நடத்திய இலவச தோல் நோய் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உலக தோல் நோய் ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவிலில் செயல்பட்டு வரும் சனா கிளினிக் மற்றும் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி கிளப் இணைந்து நடத்திய இலவச தோல் நோய் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் பழனிவேல் தலைமை தாங்கினார். செயலாளர் கமலக்கண்ணன், தேர்வு தலைவர் திருமுருகன், போலியோ முகாம் சேர்மன் குமராட்சி முத்துக்குமரன், பொருளாளர் நடராஜன், கல்வி குழும தலைவர் ஜி குமாரராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சேலத்தில் ஏல சீட்டு நடத்தி மோசடி செய்த நபர் மீது உடனடியாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியம் மகன் ஹரிகிருஷ்ணன் என்பவர் இயற்கை பேக்கரி என்ற பெயரில் ஆத்தூரில் ரெஸ்டாரண்ட், டீ மற்றும் இதர பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் வெங்கடேஸ்வரா பைனான்ஸ் என்ற பெயரில் ஏலச்சீட்டு நடத்தி பொதுமக்கள் 16 தவணைகள் செலுத்திய பிறகு ஹரிகிருஷ்ணன் தலைமறைவாகியுள்ளார். எனவே உடனடியாக எங்களது சீட்டு தொகையை ஏமாற்றிய நபர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏல சீட்டு பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பேட்டி அளித்தனர். மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் காலை மேலமாட் வீதி உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிற்றுந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் காலை மேலமார வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிற்றுந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் வனிதா அவர்கள் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மாணிக்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் பிரேம் ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிற்றுந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மற்றும் சிற்றுந்துகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசனை கூறப்பட்டது.
பெரம்பலூரை அடுத்த விஜயகோபாலபுரத்தில் 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்ட முழக்கம் எழுப்பி ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பெரம்பலூரை அடுத்த விஜயகோபாலபுரத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் டயர் தொழிற்சாலையில் கடந்த 30 மாதங்களுக்கு மேலாக ஊதிய உயர்வு அளிப்பதாக தெரிவித்து அதை காலதாமதம் செய்து வரும் நிர்வாகத்தினரை கண்டித்து 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்ட முழக்கம் எழுப்பி ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்று வரும் இந்த போராட்ட செய்தி அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் எட்டப்படாததால் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் நடத்த அனுமதியும் உரிய இடமும் வழங்கிட வேண்டும் என ஊழியர்கள் தரப்பில் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வாழப்பாடி அருகே தும்பல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் தாவேகா நிர்வாகி ரஞ்சித் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தும்பல் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் மது அருந்திவிட்டு பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களிடம் கிண்டல் செய்வது என பொதுமக்களை பல்வேறு வகைகளில் தொந்தரவு செய்யும் மது பிரியர்களால் ஏற்படும் பாதிப்புகளை வலியுறுத்தியும் மேலும் இப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற கோரியும் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தியதால் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். தேனி மாவட்டம் கம்பம் குமுளி சாலையில் அமைந்துள்ள ஏல விவசாயிகள் ஐக்கிய நல சங்க மேல்நிலை பள்ளியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாணவர்கள் படிக்கும் வகுப்பறைகளுக்கு சென்று பேசிய அவர், நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் எனவே எந்தவித பயமுமின்றி படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் தைரியமூட்டும் வகையில் அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள பரதராமி, மோசூர், கணியனூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள பரதராமி, மோசூர், கணியனூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்திடம் அளித்த கோரிக்கை மனுவில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல ஏக்கர் பரப்பளவில் நெல், கரும்பு, வாழை, தென்னை, வேர்க்கடலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் விவசாய நிலங்களுக்கு செல்ல தனிப்பட்ட பாதை இல்லாததால் பல ஆண்டுகளாக பிறகு நிலங்களை வழியாகவே சென்று விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே தற்போது கர்நாடகாவை சேர்ந்த KGF சோலார் ப்ராஜெக்ட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் சுற்றியுள்ள தரிசு நிலங்களை வாங்கி வேலி அமைத்ததால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வழி முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விளைபொருட்களை வெளியே கொண்டு வருவதிலும் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் பெங்களூர் நோக்கி சென்ற கார் பசுமாட்டின் மீது மோதியதில் பசுமாடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த அசோகன் என்பவரின் பசுமாடு நியூ டவுன் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது அச்சாலையில் ஆம்பூரில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற கார் பசுமாட்டின் மீது மோதியுள்ளது. இதனால் பசுமாடு சாலையில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காரில் பயணம் செய்த 5 பேர் காயமின்றி உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் உயிரிழந்த மாட்டின் உடலை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட தொடக்க கூட்டுறவு தலைமை அலுவலகம் முன்பாக விவசாயிகள் விசில் அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட தொடக்க கூட்டுறவு தலைமை அலுவலகம் முன்பாக விவசாயிகள் விசில் அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 2021-26ஆம் ஆண்டு வரை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன், வேளாண் சார்ந்த கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மகளிர் சுய உதவிக்குழு, மாற்றுத்திறனாளிகள் பெற்ற தொழில் கடன், வேளாண் கருவி கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகே உள்ள மத்திய மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு தலைமை அலுவலகம் முன்பாக விவசாய முன்னேற்ற சங்க விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் சேலம் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பயிற்சி பேரியக்கமானது சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் சேலம் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பயிற்சி பேரியக்கமானது சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான KP ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து கட்சி தொண்டர்களுக்கு பயிற்சி வழங்கி உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்தால் தமிழக பாஜக அதனை முழுமையாக எதிர்க்கும் என்றும், மேலும் மேகதாது அணை கட்டப்படக்கூடாது என்பதில் தமிழக பாஜக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேட்டை தடுக்க தவறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவ மாணவர்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கும் நீட் தேர்வு முறைகேட்டை தடுக்க தவறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வு முறையில் தொடர்ந்து நடைபெறும் குளறுபடிகள் தேசிய தேர்வு முகமையின் நிர்வாகத்திறன் மற்றும் நம்பகத்தன்மை குறித்து கடுமையான சந்தேகங்களை எழுப்புகின்றன என்றும், மேலும் இத்தகைய தொடர் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வேதாரண்யத்தில் நடைபெற்ற லயன்ஸ் சங்க பதவியேற்பு விழாவில் நூற்றுக்கணக்கானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் லயன்ஸ் சங்கத்தின் 44ஆம் ஆண்டு பொறுப்பேற்பு விழா லயன்ஸ் சங்க தலைவர் செல்லப்பா தலைமையில் மாணவிகளின் பரதநாட்டியத்துடன் தொடங்கியது. இதில் 2026-27ஆம் ஆண்டுக்கான தலைவராக அனந்தராமன், செயலாளராக ராமகிருஷ்ணன், பொருளாளராக ராஜேந்திரன், நிர்வாக செயலாளராக தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கும் நகராட்சி பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகரில் கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். விருதுநகரில் கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெசவாளர்களிடம் இருப்பில் உள்ள சேலைகளை கூட்டுறவு சங்க கொள்முதல் விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும், தடையின்றி நூல் வழங்க வேண்டும், கைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் விருதுநகர் மாவட்ட கைத்தறி நெசவு தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் வேலுசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.